அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் தமிழில் இலக்கணத்தில் அடுக்குத்தொடர், இரட்டை கிளவி இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். இரட்டை கிளவி என்றால் என்ன? இரட்டை என்றால் இரண்டு என்று பொருள். கிளவி கிளவி என்றால் சொல் என்று பொருள். அப்ப இரட்டை கிளவி என்றால் இரண்டு சொற்களாக வருபவைதான் இரட்டை கிளவி ஆகும். பாருங்க, இரட்டை சொல்லாகவே வரும். எப்பவுமே இரட்டை கிளவி வரக்கூடிய சொல் அனைத்துமே இரட்டை சொற்களாக தான் வரும். ஒரு சொல் இன்னொரு முறை வரும், அவ்வளவுதான். இரண்டு முறை மட்டுமே வரக்கூடியது இரட்டை கிளவி. அதுவே அடுக்குத்தொடர் பார்க்கும்போது அடுக்குத்தொடர், அப்ப எத்தனை சொற்கள் வேண்டுமானாலும் அடுக்கி வரும் என்றுதான் பொருள். ஒரே சொல் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேல், இரண்டு முறைக்கு மேல் அடுக்கி வரும். அப்ப அடுக்கு தொடர்ல ஒரே சொல்லு இரண்டு முறை வரும், அல்லது இரண்டு முறைக்கு மேல மூன்று முறை அல்லது நான்கு முறை இப்படி கூட வரக்கூடியதாக அடுக்கு தொடர் இருக்கும். இரட்டை கிளவியில் இரட்டை சொல்லாகவே வரும், இரண்டு முறை மட்டும் தான் வரும். ஆனா அடுக்கு தொடர்ல இரண்டு முறை வரலாம் அல்லது இரண்டு முறைக்கு மேல வரலாம். அடுத்து பாருங்க, தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது. இந்த இரட்டை கிளவியில் வரக்கூடிய சொற்களை நீங்க தனித்தனியாக பிரிக்கும் போது அது பொருள் தராது. இப்பொழுது பாம்பு வெயிலில் பார்ப்பதற்கு பல பல என்று மின்னியது அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் பேசும்போது பல பல என்ற சொல்ல, பல பல என்பது இரட்டை கிளவி. பல எனும் சொல் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கிறது. ஒரு சொல் இரண்டு முறை இரட்டை சொல்லாக வரும்போது இரட்டை கிளவி என்று சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தனித்தனியே பிரித்தா பொருள் தராது. பல பல இது பிரியுங்க பார்ப்போம். பல என்றால் பொருள் தரவில்லை, பல என்றால் பொருள் தரவில்லை. சேர்த்து சொல்லும்போது தான் பல பல என்று மின்னியது என்று பொருள் தருகிறது. அடுத்து தடதட என்று ஓடியது. தட அப்படின்னா பொருள் தரல, தடை வேறு, தட என்றால் பொருள் தரவில்லை. இப்படி தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது. இரட்டை கிளவி சொற்கள் என்ன செய்யும்? தனித்தனியே பிரித்தா பொருள் தராது. ஆனா அடுக்கு தொடர்ல பாருங்க, தனித்தனியே பிரித்தால் பொருள் தரும். இந்த அடுக்கு தொடரில் வரக்கூடிய சொற்களை நீங்க மூன்று சொற்கள் வந்தாலும் சரி, இரண்டு சொற்கள் வந்தாலும் சரி, நான்கு சொற்கள் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்தாலும் சரி, அதை தனித்தனியாக பிரித்தால் பொருள் தரும். திரும்ப திரும்ப சென்றேன். அப்ப திரும்ப ஒரு சொல்ல தனியா பிரிங்க பார்ப்போம். திரும்ப திரும்ப என்ற ஒரு தனி பொருளை தருகிறது. வா 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 என்று சொல்லும்போது வா என்று தனியாக பிரிக்கும் போது அது ஓர் எழுத்து ஒரு மொழியில் ஒரு தனி பொருளை தருகிறது. அப்ப தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது. இரட்டை கிளவியில் அடுக்கு தொடரில் தனித்தனியே பிரித்தால் பொருள் தரும். அடுத்து பாருங்க, இரண்டு முறைக்கு மேல் அடுக்கி வராது. இரட்டை கிளவி சொல் என்றாலே ஒரு சொல் இரண்டு முறை மட்டுமே அடுக்கி வரும் இரட்டை கிளவி, அது மேல எதுவுமே வராது. இரட்டை கிளவியில் இரண்டு முறை மட்டுமே அடுக்கி வரக்கூடியது இரட்டை கிளவி. ஆனால் அடுக்கு தொடரில் இரண்டு முறைக்கு மேல் அடுக்கி வரும். இரண்டு முறையும் வரலாம், அல்லது மூன்று முறை வரலாம், அல்லது நான்கு முறை கூட அடுக்கு தொடரில் வரலாம். திரும்ப திரும்ப என்று சொல்லும் போது இரண்டு முறை திரும்ப என்ன சொல் வந்திருக்கிறது. அடுத்து வா 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 என்று சொல்லும் போது இங்க மூன்று முறை வா எனும் சொல் மூன்று முறை அடுக்கி வந்துள்ளது. இப்படி இரண்டு. அடுத்து இரட்டை கிளவியில் ஒலி குறிப்பு, விரைவு, வியப்பு, சினு போன்ற குறிப்புகளை உணர்த்தக்கூடிய வகையில வரும். ஒலி குறிப்பு, விரைவு குறிப்பு, வியப்பு குறிப்பு, சினக்குறிப்பு போன்ற குறிப்புகளை உணர்த்தக்கூடிய வகையில இரட்டை கிளவி சொற்கள் வரும். உதாரணத்துக்கு ஒலி குறிப்பு என்றால் காகம் கா கா என்று கரைந்தது. அப்ப கா கா என்பது ஒலி, நம்ம கேட்கக்கூடிய ஒலி சத்தம், நம்ம காதில் கேட்கணுவா காகம் கரையும் போது. அப்ப கா என்பது இரட்டை கிளவி, கா கா என்பது இரட்டை கிளவி. அடுத்து சலசல என்று சத்தம் கேட்டது. சலசல என்பது இரட்டை கிளவி. சலசல என்று சொல்லும் போது சத்தம் கேட்கும்ல. கடகட என்று ஓடினான். கடகட என்பது இரட்டை கிளவி, ஒலி குறிப்பு. இப்படி ஒலியை உணர்த்தக்கூடியதாக சத்தத்தை நம்ம கேட்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது ஒலி குறிப்பு சொற்கள். இப்படி வரக்கூடியது அனைத்துமே இரட்டை கிளவி. அடுத்து அடுக்கு தொடரில் அசைநிலை, விரைவு,
அச்சம், உவகை, அவலம், இசைநிலை போன்ற பொருளில் வரக்கூடியதாக இருக்கும். அசைநிலை பொருள் அல்லது விரைவை கொடுக்கக்கூடிய பொருள் அல்லது வெகுளி கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியது அல்லது அச்சம் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய உணர்வு இது எல்லாமே அடுக்கு தொடரில் வரும். இப்பொழுது உதாரணத்துக்கு அச்சம் என்றால் நம் பாம்பு என்று சொல்லும்போது அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியது. நாம் பாம்பு பார்த்தோமே பாம்பு என்று நாம பயப்படுகிறோம். அப்படி பாம்பு என்று சொல்லும்போது அது அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக வருகிறது. இப்படி இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உள்ள வேறுபாடுகளை நம்ம நன்கு உணர வேண்டும். இன்றைய வகுப்பில் நாம் இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அறிந்து கொண்டோம். நன்றி.